புரியல. தானாவே வரும், பட்டியல் வந்து செத்து கிடக்கும். ஏன்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட ஒருத்தர் கூட அங்க செஞ்சு பக்கத்துல ஒருத்தருக்கு கேட்டேன். அவங்க கிட்ட கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆடு 20 ஆடு கொத்து கொத்தா செத்து போச்சுப்பா, இதே சேம் செம்மறி ஆடு தான். காரணம் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியலன்னு தான் சொன்னாங்க உங்களை மாதிரி. அதனாலதான் உங்களுக்கு அது மாதிரி வந்திருக்கான்னு கேக்குறேன். வந்தது என்ன காரணம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. மேட்ச்ல போயிட்டு வரோம், போயிட்டு வந்து நைட்டு நம்ம விட்டுட்டு சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா பொழுது வந்து ஆடு பட்டி மாத்துவோம். பட்டி மாத்தும் போது பார்த்தா அது தானாவே செத்து போய் கிடக்கும். அது அப்படியே செத்து போய் கிடக்கும் தானாவே. அதை நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. காட்டை வந்து வேற எதுவும் பண்ணக்கூடாதுக்காக பல்ல எடுத்து போச்சிடும். சரி, இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு 15 வருஷமா ஆடு வளர்க்குறீங்க சொல்றீங்க. இதுல எந்த மாதிரி வளர்த்தா நமக்கு லாபம் கிடைக்கும், எந்த மாதிரி வளர்த்தா நமக்கு நஷ்டம் கிடைக்கும், நீங்க உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க. என்னுடைய அனுபவத்துக்கு பண்ண மேலே ஆடு வளர்ப்பு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான், எடுத்துக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம போதுமான வசதி இல்லைன்ற காரணத்துலதான் வந்து நம்ம வந்து இப்படி செய்யறோம். இதுக்கு அது என்ன டிஃபரெண்ட் அப்படின்னாக்கா, இது வந்து ஒருத்தரா போனா இது வேலை ஆயிடும். 12 மணி மேல ஓட்டுறோம், 4, 4:30 மணி 5 மணி வரைக்கும் மேய்க்கிறோம், ஒருத்தரால ஒடிஞ்சு போகுது. ஆனா அது அப்படி இல்லை, 2 பேர் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நல்லா பாத்துக்கலாம். சரி, ஓகே. அதுதான் இப்போ நமக்கு போதுமான கொட்டகை இல்ல, பண்ண மேல ஆடு வளர்ப்புக்கு உண்டான வசதி கிடையாது, ரொம்ப கம்மியான. இப்போ இந்த ஆடு வளர்க்க, அதுதான் இந்த ஆடு வளர்க்கறதுல எந்த மாதிரி வளர்த்தா நமக்கு லாபம் வரும், இதெல்லாம் பண்ணா இதுல லாபம் காணலாம்பா, இதெல்லாம் பண்ணனா நஷ்டம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லுங்க. இதுல எந்த விதமான லாப நஷ்டத்துக்கு உண்டான வழியே கிடையாது. நம்ம பாத்துக்கிறத பொறுத்ததான். சூழ்நிலை தட்பவெட்ப காரணமா செத்தாதான் உண்டு, மற்றபடி எந்த விதமான சேதாரத்துக்கு அறிகுறியே கிடையாது. அப்ப அதாவது குட்டி வந்து நோய் வந்து செத்துட்டா லாஸ் நமக்கு கண்டிப்பா உண்டு. ஆமா, லாஸ் வருது. குட்டி வந்து சாகாம இருக்குதுன்னா நமக்கு வந்து லாபம் உண்டு, லாபம் வருது, வேற எந்த விதமான இதுவும் கிடையாது. சரி, ஓகேண்ணா. இப்போ இதுல வந்துட்டு புதுசா இந்த தொழிலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இளைஞர்கள் புதுசா வராங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல எவ்வளவு சொன்னீங்க, 30 ஆடு சம்திங் ஏதோ வாங்கி வளர்த்தீங்க சொல்றீங்க. 15 ஆடு வாங்கி வளர்த்தீங்க சொல்றீங்க. நீங்க ஒரு ஆள் தான்றீங்க. ஒரு ஆள் தான். இப்போ அதே மாதிரி புதுசா வராங்க, இந்த தொழிலை தொடங்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? குறைஞ்சபட்சம் ஒரு 15 ஆடு ஒரு கடா வாங்கி மேய்ச்சாவே போதும். குறைந்த பணம், அதிகமான முதலீடு கிடையாது. இந்த மாதிரி மேய்க்கிறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப செலவு கிடையாது. சின்னதா ஒரு கொட்டகை இருந்தா போதும். மழை காலத்துல போய் தங்கத்துக்கு உண்டான ஏற்பாடு, மற்ற நேரத்துல வந்து வெளியே தங்க போகுது, காற்றோட்ட தான் தேவை. மழை வருதுன்னா கொட்டாவுல தங்கிட்டு போகுது. இப்போ புதுசா எந்த ஒரு அனுபவமே இல்லாம அவங்க வந்துட்டு அந்த தொழிலுக்கு வராங்க, நீங்க சொன்ன மாதிரி ஆடும் வாங்கிட்டாங்க. என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்? ஐயோ, இது முதலே தெரிஞ்சிருந்தா வந்து நான் இது வாங்கியே இருக்க மாட்டேன் நினைப்பாங்க இல்லீங்களா? அதாவது நெகட்டிவிட்டி வரும் நிறைய. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க வாங்கிட்டா கண்டிப்பா இதெல்லாம் வரும்னு சொல்ற விஷயம். 99% நம்ம ஏரியாவுக்கு வந்து நாட்டு ஆடு தான் தேவைப்படும். இந்த மாதிரி குறும்பாடும் ரொம்ப வெயில் தாங்காது. அதனால வந்துட்டு நீங்க நாட்டு ஆடை மட்டும் தான் சூஸ் பண்ணி, நீங்க சூஸ் பண்ணும்போது நாட்டு ஆடை மேக்ஸிமம் சூஸ் பண்ணி வாங்குங்கன்னு சொல்றீங்க. நாட்டு ஆடை தான் வந்து சூஸ் பண்ணணும். நாட்டு